நீங்கள் சொன்னீங்களா 108 ஆம்புலன்ஸு, அதுபோல் நாய்க்கு கிடைக்கிற மருத்துவம் வந்து மனிதர்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அவ்வளோ எளிமையாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. இப்பொழுது நமது அரசு வந்ததற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அன்றைக்கி வந்து போன வாரத்தில் அதை செயல்படுத்தும் மருத்துவர்கள் வந்து எனக்கு எப்படி அது செயல்படுகிறது என்பதை விளக்கி சொல்லிவிட்டு போனார்கள். அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அமெரிக்காவில் இருக்கிற எனது முதல்வர் நான் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்பட்டுருக்காங்க. அவன் சொன்னால் இங்கேயே அது மாதிரி கிடையாது, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க தெருவில் தான் கிடக்கணும். அங்கெல்லாம் தமிழகத்தில் சாப்பாட்டுக்காக போய் தன்னுடைய சுயமரியாதை இழப்பது அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றி அமைத்ததற்குள்ள இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் அவர் செய்து காட்டி விட்டு போயிருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு NSSO டேட்டா எடுத்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா இந்தியாவில் 3 வேளை உணவு சாப்பிடுவர்கள் எங்கே இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் 99.7% வருது. 0.3% எவ்வளோ விரதங்கிறத நினைக்கிறேன். அமாவாசை பௌர்ணமின்னு விரதம் இருப்பானுல்ல, அதனால் அது 0.3 இல்லை. மீதி எல்லாம் 99% பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா 3 வேளை சாப்பிடுவார்கள். அதே மாதிரி கேரளாவில் இந்த 2 மாநிலத்தில் 99 பேர் 3 வேளை சாப்பிட்றாங்க. குஜராத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 30 விழுக்காடு இல்லை. தம்பி சிற்றரசு அவரோட பேச்சை கேட்டு நான் ரொம்ப இதாகிட்டேன். இது மாதிரி ஹானஸ்ட்டாக பேசுறது இருக்குல்ல, நான் ஒரு கதை தான் படித்தேன், 20 பக்கம் படிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடினது இருக்குல்ல. லெனின் சொன்ன மாதிரி உண்மையாக படித்தா தான் எங்கேயோ ஒன்று படிச்சிருக்கமேன்னு தேடும் போது தான் நமக்கு நிஜமாக படிச்சிருக்காருன்னு தெரியும். இல்லாட்டி அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மிக நேர்மையாக அதை சொன்னது மட்டுமல்ல, பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காரு இல்லையா, அது வேறு. நான் வந்து உங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து பொருளாதாரம் படிக்கிற ஒரு ஆள். என்கிட்ட இந்த நூலை கொடுத்து சிறுகதையை கொடுத்து எனக்கு வந்து இதுக்கு நீங்கள் இதை பற்றி ஒரு தலைமை உரை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் ராஜசேகர் கோச்சுக்குவார். ஏன்னா நாளைக்கு ஏதாவது புத்தகம் வேணும்னு ஃபோன் பண்ணணும்னு வச்சுங்க, மனசில் வச்சுருப்பாரு. வாழ்த்து சொன்னால் வாழ்த்து சொல்ல மாட்டேங்க, நம்ம புத்தகம் வேணும் மட்டும் நமக்கு ஃபோன் பண்ணுறான் பாருன்ட்டு. அதனால் சொன்னோன்னே அதுக்கு பயந்துக்கிட்டு ஒத்துக்கிட்டேன். சரிங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தடவை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம் வேணும்னு அடுத்த நாளே கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதை நான் காப்பாற்றிக்கணும்ல அந்த இதை. அதனால் நான் வந்து உடனே சரின்னு சொல்லிட்டேன். நான் வந்து கதைகள் படிக்கிறது உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால பொருளாதாரம் தவிர்த்து கதைகள்லாம் நிறைய படிக்கிறது உண்டு. அந்த வகையில் கலைஞருடைய கதைகளையும் படிப்போம். கலைஞர் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக படிப்பதும் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நூலாக படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குலாம் நல்லா தெரியும், கலைஞர் வந்து இந்த தமிழ்நாட்டை எப்படி வந்து தலைகீழாக மாற்றி அமைத்து விட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது. நான் வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்வது, நான் எழுதிய புத்தகத்தில் வந்து இந்த நூலை அவருக்கு சமர்ப்பித்து அது என்ன எழுதினேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கலைஞர் இன்றைய நவீன தமிழகத்தின் சிற்பி, அவருக்கு தான் அந்த நூல் வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது மாதிரி சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா நம்ம கட்டடங்களை பார்த்தா நம்ம சொல்லிட்டு போனோம். நம்ம கட்சிக்காரர்கள்லாம் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, பத்தியா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வச்சுருக்காரு, அண்ணாவுக்கு 100ஆண்டு நூலகம் கட்டி வச்சுருக்காரு, ஜெமினி பாலம் கட்டினார், வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் பண்ணியிருக்கிற வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் தமிழ் சமுதாயத்தை எப்படி மாற்றி இருக்கிறாருங்கிறது. முதல்ல வந்து நமக்கு லெனின் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் பசிப்பிடி அணியாத மாநிலம் அப்படிங்கிறத மாற்றி அமைத்தது கலைஞர் அப்படின்ட்டு. அவர் அது மட்டும் பண்ணலை, அதில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இன்னும் எத்தனையோ பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நான் தான் போன தடவை இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து நமது இவர் கலைஞர் டிவி ஆசிரியர் இருக்கார்ல திருமாவேலன் புக்கை வந்து வெளியிட்டு நான் பேசும்போது சொன்னேன், கலைஞர் இப்பொழுது இருந்திருந்தால் நான் அவரிடம் நேராக சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து நெஞ்சுக்கு நீதியில் வந்து அதையெல்லாம் எதையுமே பதிவு செய்யவில்லை அப்படின்ட்டு. என்ன சிந்திச்சிங்க அதை பற்றி அப்படின்ட்டு. அப்புறமா எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 15-20 கதைகளை படித்த பிறகு தான் எனக்கு தெரிந்தது, நேரடியாக அவர் அதை பதிவு செய்யவில்லை நெஞ்சுக்கு நீதியில். ஆனால் இந்த கதைகளில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை பற்றிய பதிவுகள் இருக்கிறது. எப்படி அப்படின்னா, இதுக்காக இது செய்த இதுக்காக தொடர்புபடுத்தி சொல்லவே இல்லையா தவிர, அவருடைய கனவு இருக்குல்ல, அவர் 20 வயதிலிருந்து தொடர்ந்து அவர் கண்ட கனவு தமிழ்நாட்டை பற்றி, தமிழ் மக்களை பற்றி, அது வந்து பல இடங்களில் அதில் பதிவு பண்ணிகிட்டே போகிறார். எப்படின்னா, அதில் கதையில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் பேசுவதாகவோ அல்லது அவர்கள் காணும் கனவாகவோ அது தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. இப்போ முதல் கதை எடுத்துக்கிட்டிங்கனாலே, முதல்ல இருக்கக்கூடிய கதை அதில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கிழவன் கனவு, அதான் அந்த கதையினுடைய தலைப்பு. அதில் எழுதுகிறார் பாருங்க, அவர் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாருங்க, அந்த கனவை சொல்கிறார் பாருங்க. அந்த கதாநாயகன் பேர் வந்து விபுலானந்தர். அவர் வந்து காதலித்து மனம் பிடித்து அதற்கு பிறகு அங்கிருந்த ஊரில் இருந்தக்கூடிய ஒரு சதியினால் சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல். சிறையிலிருந்து திரும்பி வந்த பிறகு மனைவியை பார்த்த பிறகு அவர் கனவு கண்டார். எப்படி கனவு கண்டார்னா, எங்கு பார்க்கினும் விடுதலை விருத்தம், எங்கும் சமதர்ம சங்கநாதம், தமிழொலியை அரசியலில் இணைத்து திராவிடர் உரிமையோடு, உடைமையோடு, உண்மையோடு, உள்ள எழுச்சியோடு உவகை உந்த வாழ்த்திடும் வரலாறு.
ஒரு தமிழன் தன்மானமின்றி ஐயரை சாமி என்று அழைத்ததற்காக 6 மாத கடுங்காவல். யோசிச்சு பாருங்களேன் எப்படி கனவு கண்டாருன்ட்டு. அடுத்தது, சாது என கூறி சூது செய்த ஒருவன் சாகும் வரையில் சிறைப்பட்டான். பட்டமும் பதவியும் நமது திட்டம் என ஒரு பத்திரிகாசிரியன் எழுதியதற்காக மக்கள் மன்றத்திலே அவன் மடையன் எனப்பட்டான். ஏழையை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மிகுதியாக ஏற்பட்டதாம் ஆனிரைக்கோ என்ற தமிழனுக்கு. சாதி, மதம், கடவுள்கள் என்ற கற்பனை பூச்சாண்டிகள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் உலவினை என்று உரநெஞ்சன் என்ற சரித்திர ஆசிரியர் திராவிட மீட்சி என்ற நூலில் குறிப்பிட்டிருந்தார். இந்தி எதிர்ப்பு, சிறைச்சாலை, தாளமுத்து நடராஜன் களப்பலி, தமிழை காக்க சிறை சென்ற பெண்மணிகளின் புறநானூறு, மானம் காக்க மணவர் செய்த கிளர்ச்சி, ஓமான் கடல் மறைத்த சர் செல்வம், தியாகம், நாயர், பனகல் என்பன போன்ற வரலாறுகள் விளக்கமாயின. வாழை வாழ் முத்தமிட வாழ்ந்தோம், ஆரியரிடம் தாழ்ந்தோம், அடியோடு வீழ்ந்தோம் இல்லை, அதோ நமது விடுதலை கொடி என காதல் ஒருவன் காதலியின்பால் உரைத்து அவ்வுரைக்கு 1000 முத்தங்கள் பரிசு பெற்றான். இன்று திராவிடம் மீட்சி பெற்ற நாள், திராவிட நாடு, திராவிடத்திற்கான தினம், திராவிடர் திருநாள் என இளைஞர்கள் எக்காலமிட்டு சென்ற தெருவில். இதுதான் அந்த கனவு. இப்படி இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு கதையிலையும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த கனவை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே போகிறார். கனவை பட்டம் சொல்வதில்லை, போகிற வழியில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சாத்திரம், சமயம், அப்புறம் கடவுள் அப்படிங்கிற பேரில் இந்த தமிழ்நாட்டிலேயும் தமிழ் மக்களிடையே நிலவி வந்த மூட நம்பிக்கைகளை எள்ளி நகையாடுவது அப்படிங்கிறது அங்கங்கே போகிற வழியில் அப்படி பேசிக்கிட்டே போயிட்டே இருக்குது. எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா கதையிலையும் வந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, அவர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, சாமானிய மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய உள்ளம், அவருடைய குமுறல். என்ன குமுறல் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர்கள் சமமாக நடத்தப்படவில்லை அப்படிங்கிற குமுறல் இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே. அதற்கு உண்டான வழிவகை என்ன அப்படிங்கிறத இந்த கனவு என்ன கனவுனாக்கா, இந்த மாதிரி திராவிட ஆட்சின்னு ஒன்று மலரும். அந்த திராவிட ஆட்சியில் நாம் என்னையெல்லாம் செய்தோம் என்றால் இந்த அவமானங்களிலிருந்து, இந்த சுயமரியாதை இழந்த சூழலிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை சுயமரியாதை உள்ளவர்களாக, சக மனிதர்களாக, சமமானவர்களாக நடத்த முடியும் அப்படிங்கிற கனவு தான் இந்த நாவல்களில் இந்த கதைகளில் எல்லாத்துலேயும் திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இது போல் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, இப்போ லெனின் சொன்னார் சீமான் வீட்டு சீக்காளி அப்படின்னு. அந்த கதையில் அவர் காண்ற கனவு என்ன அப்படி தெரியுமா? அவர் லெனின் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலேருந்து அந்த பார்வையை பார்க்குறாரு. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டில் இருந்தது அவருடைய கனவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி இந்த செல்லி மாதிரி ஒரு ஆள் இருக்குல்ல, அதற்கும் மருத்துவ வசதி எப்படி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் சொன்னீங்களா 108 ஆம்புலன்ஸு, அதுபோல் நாய்க்கு கிடைக்கிற மருத்துவம் மனிதர்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அவ்வளோ எளிமையாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. இப்பொழுது நமது அரசு வந்ததற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அன்றைக்கி போன வாரத்தில் அதை செயல்படுத்தும் மருத்துவர்கள் எனக்கு எப்படி அது செயல்படுகிறது என்பதை விளக்கி சொல்லிவிட்டு போனார்கள். அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அமெரிக்காவில் இருக்க எனது முதல்வரிடம் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு திட்டங்க தமிழ்நாட்டில் செயல்பட்டுருக்கிறான். அவன் சொன்னால் இங்கேயே அது மாதிரி கிடையாது, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தெருவில் தான் கிடக்கணும். அங்கெல்லாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நீ எந்த ஊருக்கான, நீ தெலுங்கு பேசுகிறியா, தமிழ் பேசுகிறியா, மலையாளம் பேசுகிறியா, அல்லது நீ பூணூல் போட்டிருக்கியா, குடுமி வச்சிருக்கியா, அல்லது நீ அமெரிக்காக்காரனா, ஆஸ்திரேலியாக்காரனா, எதுவும் பார்க்கறதில்ல. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஆக்சிடென்ட் விக்டிம். அது மாதிரி ஆனவனை பக்கத்தில் இருக்கும் அவர்கள் 800 மருத்துவமனைகள், 820 மருத்துவமனைகளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஆக்சிடென்ட்டில் நடந்ததுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் என்பதை ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து இந்தந்த மருத்துவமனைக்கு போனால் இந்தந்த ட்ரீட்மெண்ட்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி எம்பேனல் பண்ணி அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் எடுத்து சென்றிருக்கீர்கள் என்று சொன்னால், முதல் 48 மணி நேரத்திற்கு ஆகக்கூடிய செலவு அது 1 லட்ச ரூபாயில் இருந்தது. இப்பொழுது இந்த அரசு அசம்பிளியில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, 2 லட்ச ரூபா வரைக்கும் அரசே செலவுக்கு உண்டான பணத்தை கொடுத்து விடும் அப்படின்ட்டு. ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதல்ல மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கும்போது யார் பணம் கட்டுவாங்கன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா 48 மணி நேரத்திற்கு என்ன சொல்லுவார்கள் சொன்னால், அது கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஹவரில் அதை அட்ரஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பெரும் சேதாரங்களிலிருந்து நம்ம ஆக்சிடென்ட் காப்பாற்ற முடியும். அந்த போன்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கங்கா ஆஸ்பத்திரி இருக்குல்ல, உங்களுக்குலாம் தெரியும் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி. அதான் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா அங்கே தான் அழைச்சிட்டு போவாங்க. அதாவது கை தனித்தனியாக போச்சுன்னா கூட ஒட்ட வச்சு சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டான ஹாஸ்பிட்டல் அது. அந்த ஆஸ்பத்திரியினுடைய நிர்வாக டாக்டர் அவர் வந்திருந்தார் அன்றைக்கி அந்த மீட்டிங்கு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய சுகாதார அமைச்சரும் முதலமைச்சர் அவர்கள் 2 பேரையும் சந்தித்த பொழுது அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம் இருக்குது, இது ரொம்ப வளர்ந்த ஒரு ஜனநாயக நாட்டில் அதில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் போன்ற மாநிலங்களில் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இது போன்ற கட்டமைப்பை நீங்கள் கடந்த 60-70 ஆண்டுகளில் அமைத்து வைத்திருக்கிறீர்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் அப்படின்னா, எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி இருக்குது. மருத்துவக் கல்லூரி இருக்கும்போது என்ன வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆஸ்பத்திரினா எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மருத்துவக் கல்லூரின்னு என்ன இருக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கணும். அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறதுனால தான் என்ன செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்மளால் அது மாதிரி உயர் சிகிச்சை அளிக்க முடியாது. அதே கூட்டத்துக்கு வந்திருந்த மற்றொரு மருத்துவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேத் லேப்னு சொல்லுவோம். இதுனா ஹார்ட் அட்டாக் வருது இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்துனாக்கா உடனே என்ன பண்ணணும், ஸ்டென்ட் வைக்கிறது இருக்குல்ல, அதை வைப்பதற்கு உண்டான கருவி இருக்குல்ல, அதுக்கு பேர் கேத் லேப்னு பேர். அந்த கருவி பெரும்பாலான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டுள்ளது. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 வருடத்திற்கு முன்பு வருடம் ஒன்றுக்கு 6000 பேருக்கு கூட நம்மளால் சிகிச்சை கொடுக்க முடியல. எதுக்கு, ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்க. இப்பொழுது அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னால், 600 பேர் படிக்கிட்டு இருந்த இடத்துல இப்பொழுது 30,000 பேருக்கு பண்ணுறாங்க. அப்படி என்று சொன்னால் இந்த மருத்துவ கட்டமைப்பை எப்படி கட்டி அமைத்திருக்கிறோம். அந்த கனவு இருக்குல்ல, அதெல்லாம் கட்டி அமைக்கணுங்கிற கனவு இருக்குல்ல, அதுதான் கதை வடிவத்தில் வருது. என்ன கதவாக வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி வரக்கூடிய ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு நம்ம சமுதாயத்தில் அதுக்கு உண்டான அமைப்பு இல்லை, அதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லைங்கிற மாதிரி அரசு செயல்படக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு கதை. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதே போல் அணில் குஞ்சுன்னு ஒரு கதை. அப்புறம் வந்து நம்ம மாவட்ட செயலர் வந்து வந்தோன்னே கௌரவ ஆசிரியர்கிட்ட கேட்டார், இது எல்லாம் இந்த கதையெல்லாம் எப்போ எழுதினாருன்னு. ரொம்ப ஒன்றும் குறிப்பு இல்லையா, குறிப்பு தான் நல்லா இருந்திருக்குங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லா கதைக்கும் நம்ம குறிப்பு வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் சில கதைகளில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த அணில் குஞ்சுங்கிற கதை நமக்கு நல்லா தெரியும், பாபரி மஸ்ஜித் எடுத்த போது தான் எழுதியிருக்கிறாரு என்று. அந்த கதையை வந்து எப்படி அவர் எழுதுகிறாரு என்று சொன்னால், ஒரு பையன் அவன் வந்து என்ன செய்கிறான்னா, ஆடி பாடி போய் கொண்டு இருக்கும்பொழுது மரத்திலிருந்து ஒரு அணில் குஞ்சு தவறி விழுந்து விடுகிறாரு. இவன் வீட்டில் கொண்டு போய் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு. என்ன அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னா, நீ ஏன் ராவத்தூர் வீட்டு பையன், இது எங்கள் ராமருக்கு உண்டானது, நீ எதுக்கு அதை போய் வளர்க்குறேன்ட்டு பெரிய கலகம் வரப்போகுது. கலகம் வரும்போது பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சரி அணில் குஞ்சை விட்டுருவோன்னு சொன்னால், அணில் குஞ்சை விட்டாக்க மேலேருந்து பறந்து அணில் குஞ்சை தூக்கிட்டு போயிடுது. கடைசியில் கலவரம் இல்லாமல் அணில் குஞ்சு தான் இவர்களை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறது. அப்போது கதை வழியாக நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் வந்து கலகத்தை மூட்டுகிறீர்கள், சமத்துவத்தை சமமின்மையை ஏற்படுத்துகிறீர்கள், வெறுப்பு அரசியலை விதைக்கிறீர்கள், அதுபோல் வந்து இது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத சொல்வதற்கு தான் பாரு. அது கொஞ்சம் பருந்து வந்து தூக்கிட்டு போகுதுங்கிறது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவனை வாழ விடாமல் செய்வது அப்படிங்கிறது தான் அவனுடைய அடையாளம். அதுபோல் ஒரு சூழலை என்ன பண்ணுகிறார்கள் இந்த கதையின் வழியாக அவர் வந்து திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டே போகிறார். அடுத்தது நலாயினின்னு ஒரு கதை. அதை படிச்சிங்கன்னு வச்சுங்க, இப்போல்லாம் எவனால் எழுத முடியுமான்னு தெரியல எனக்கு. என்ன அப்படின்னா, நலாயினியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் வீட்டுக்காரருக்கு என்ன அது குஷ்டம் வந்துடுது. அவர் வந்து என்ன செய்கிறாரு, சிற்றின்பம் தேடி இதுக்கு போகணுங்கிறாரு, எங்கள் தாசி வீட்டுக்கு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது, கூடையில் வச்சு தலையில் தூக்கிட்டு போய் அந்த தாசி வீட்டில் கதவை தட்டி அந்த தலையை இறக்கி விட்டு திருப்பி வருது. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்குது. இது கலைஞர் வேலை. இது என்ன தெரியுமா, வந்து படுறதுக்கப்புறம் கதையில் புராணங்கள் இருக்கக்கூடிய அநியாயங்களோடு அவரால் பொறுக்க முடியல. சமுதாயத்தில் இருக்க அநியாயங்கள்ல கதை புராணங்கள் இருக்கக்கூடிய அநியாயத்தை கூட அவரால் பொறுக்க முடியாது. நலாயினி என்ன நினைக்கிறது தெரியுமா, வீட்டுக்கு வந்தோம் அது ஒரு தோழிகிட்ட சொல்லுது. அந்த தோழி சொல்கிறா, நீ வந்து என்னடா இப்படி பதிவிரதையாக இருக்கிய, வீட்டுக்காரன் சொன்னான்னா எதுக்கு விருப்பப்பட்டாலும் உடனே சேர்த்து தயாராக இருக்கிய அப்படிலாம் சொல்லி பாராட்டும்போது அது சொல்லுது, போடி பைத்தியக்காரி, அவன் உடம்பை என்னால் தொட முடியுமா, எனக்கு ஆசை இல்லையா, எனக்கு ஆசை இருக்கிறது, என் ஆசையெல்லாம் தீயை அணைக்கிற மாதிரி அணைச்சிக்கிட்டு நான் வந்து பொறுமை காத்து கொண்டு இருக்கிறேன், அங்கே போய் தொலைவிட்டோன்னு கொண்டு போய் நான் தான் அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன் சொல்கிறது மட்டுமல்ல, என்னுடைய விரகதாபத்தை நான் என்ன செய்வதுன்னு அவள் கேட்கும்போது அவன் தோழி அவளுக்கு சொல்கிறா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த ஜென்மத்தில் நீ திரௌபதியாக பிறப்ப, ஒரு புருஷனுக்கு 5 புருஷன் இருப்பான். இதை எவனா எழுத முடியுமா அவரை தவிர? என்ன மாதிரி தீர்வு பாருங்கள் அந்த பொண்ணுக்கு, இந்த மாதிரி ஒரு தீர்வு. அதில் அடுத்தது வந்து ஏழைன்னு வருது. அந்த ஏழைங்கிற கதையில் எப்படி தெரியுமா, மனுஷனை வந்து மனுஷனாக நடத்தப்படாதது தான் கதையே கோரை. அதனால தான் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழகத்தில் சாப்பாட்டுக்காக போய் தன்னுடைய சுயமரியாதை இழப்பது அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றி அமைத்ததற்குள்ள இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் அவர் செய்து காட்டி விட்டு போயிருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி என்எஸ்எஸ் டேட்டா எடுத்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் 3 வேளை உணவு சாப்பிடுவர்கள் எங்கே இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் 99.7% வருது. 0.3% எவ்வளோ விரதங்கிறது தான் நினைக்கிறேன். அமாவாசை பௌர்ணமின்னு விரதம் இருப்பானுல்ல, அதனால் அது 0.3 இல்லை, மீதி எல்லாம் 99% பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா 3 வேளை சாப்பிடுவார்கள். அதே மாதிரி கேரளாவில் இந்த 2 மாநிலத்தில் 99 பேர் 3 வேளை சாப்பிட்றாங்க. குஜராத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 30 விழுக்காடு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழலை மாற்றி அமைத்து காட்டியது தான் இது. அதுக்கு உண்டான கதை தான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஏழை அப்படிங்கிறது. அதுபோல் மயிலழகுன்னு ஒரு கதை. அந்த மயிலழகுங்கிற கதையில் வந்து
மதம் சார்ந்த வேற்றுமையை வந்து எப்படி எடுக்கிறாருனாக்க வரலாற்று புதினமாக அதை படைத்து மதுரை மாநகர வீதிகளிலே சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் சமண துறவிகள் எப்படி வெட்டி கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒருவன் வீண்டெழுது அந்த கதை வந்து அந்த கதையினுடைய நாயகன் அப்படின்னு இருக்கான். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னடா அது ஊர் மதத்தின் பேரால் ஒருத்தனை அழித்து ஒழிப்பதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வெகுண்டெழுகிற கதை தான் அந்த மயில் இருக்குங்கிறது. அடுத்தது வந்து முத்துமாலைன்னு ஒரு சிறுகதை. அதுலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காதலா அதாவது நாட்டு மக்களின் உரிமையா அப்படின்ட்டு அந்த முடிவு வரும்பொழுது, அந்த கேள்வி வந்து அவன் ஒருத்தனிடம் வந்து நிற்கும் பொழுது அந்த கதையினுடைய கதாநாயகன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நாட்டு மக்களின் உரிமை தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வருகிறான். அடுத்து ஒரு கதையில் அருவின்னு ஒரு கதை. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக அவரு இருப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் சந்தேகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காதலன் ஒரு காதலி, அந்த காதலன் வந்து அருமையாக ஓவியம் வரையக்கூடியவன். அந்த காதலி என்ன சொல்கிறான், என்னை பற்றி ஒரு என்ன ஒரு ஓவியமாக வரைந்து தருகிறான்னு கேட்கும்பொழுது வரைந்து தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஒரு 10 நாள் உனக்கு நேரம் கொடுத்துட்டு அவள் போயிடுறா, வெளியூர் போயிடுறா. திரும்பி வந்ததுக்கப்புறம் அவள்கிட்ட கேட்குறா, நீ வரைஞ்சிட்டியா? வரைஞ்சிட்டேன், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு. சரி காட்டுங்கிறான். பார்த்தாக்கா அருவியிலிருந்து கொளுத்தி விட்டு வந்து அமர்ந்திருப்பது போல் அந்த ஓவியம் படைக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வர்றாரு. யார் அந்த கதாநாயகன் சொல்கிறார், இதுக்கு பற்றியா, ஏன் குடம் வச்சுருக்கேன் பற்றியா, ஏன் முடி இப்படி வச்சுருக்கேன் பற்றியா, ஏன் உன் கண்ணை இப்படி இருக்கு பற்றியா, ஏன் ஓடி இப்படி பற்றியா, ஒன்று ஒன்றா விவரிச்சுட்டே வரும்போது ரொம்ப எல்லாம் சிறப்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னா பெண் கேட்டுகிட்டே வர்றான். கடைசியில் ஒரு திடீர்னு அந்த பொண்ணு சிரிக்குது. ஹான்னு. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குறான். என்ன இவ்வளோ பெரிய ஓவியனாக இருக்க உனக்கு ஒரு இது இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறான். அருவியில் குளிச்சு வந்தவளுக்கு பொட்டு அழியாமல் இருக்குமா, நெத்தியில் பொட்டு இருக்கு பாரு அதில் அப்படின்ட்டு. ஓவியனுக்கு வந்து தாங்க முடியல அந்த தவறை. என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓடி போய் அவனுடைய ஸ்டூடியோ வச்சுருப்பான்ல பெயிண்ட் பண்ணுறதுக்கு, அந்த இடத்தை கொளுத்தி விட்டு அங்கே இருக்கும் அருவியில் குதித்து தற்கொலை செய்து கொடுக்குறான். அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, லெனின்லாம் தெரியும், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ராஜசருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்தகம் பதிப்பித்தவர். எப்படின்னா, ஒரு ஒற்றுப்படை இருந்ததுன்னா கூட அவரால் பொறுக்க முடியாது இல்லையா. டிராஃப்ட் பார்த்தாருன்னா அவர் கண்ணில் பட்டுறது முதல்ல இது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன தவறு இருக்கிறதுங்கிறது. அந்த வேலையை எந்த வேலையை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும், பொறுப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் மிக மிக கவனம். அவர் மட்டும் இல்லை, அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே. கௌரவராஜசேகரன்ட்ட வந்து முதல்ல என்கிட்ட பேசும்போது சொன்னார், எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு புத்தகம் போடுறது அவ்வளோ எளிதில்லைங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். அவர் சொன்னதை செய்யலைன்னு சொன்னாக்கா அவர் ஒத்துக்கொள்ளவே மாட்டாருன்ட்டு, பொறுக்க மாட்டாருங்க. அது வந்து இந்த கதையிலேயே வெளிவருகிறது. அதுபோல் ஒவ்வொரு கதையிலும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு உண்டான தீர்வுகள் அதுதான். ஆனால் இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, இவர் வந்து கதையே எழுத தெரியல இவருக்கு. இவர் வந்து ஒரு கலைஞர் அல்ல. இவருக்கு கதை எழுதுவதற்கு இவர் வந்து வரைச்ச பிரச்சாரம் தான் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. யார் அந்த குற்றச்சாட்டை வைப்பா, யார் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்பதையும் அதற்குண்டான பதிலையும் மிக பிரபலமான கவிஞர் பிரமிழ், அவரை பற்றி தெரியல உங்களுக்கு. அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் கலைஞரை பற்றி அவர் என்ன சொல்கிறாருங்கிறத படிக்கிறேன். சமூக விமர்சனம் உக்கிரமாய் வெளிப்பட்ட கலைஞருடைய எழுத்துக்கள் இலக்கியம் அல்ல, அது பிரச்சாரம். கலைஞர் என்பவர் கலைஞரே அல்ல என நிராகரிக்கும் நபர்களை பற்றி பிரமிழ் என்ன கூறுகிறார். இந்த வெண்டைக்காய் மூளைகள் பிறக்கும் போதே சவலை பிள்ளையாய் பிறந்த அறுவை இலக்கியம் படைப்பவர்கள் என்கிறார். இவர்கள் ஸ்டான்லி குப்ரிக்கின் ஒயிட் ஷர்ட், கேஜி ஜார்ஜின் இறைகள், அடூரின் முகாம் ஆகிய திரைப்படங்கள் தமிழில் நாவலாக மறுஜென்மம் எடுக்க காரணக்கர்த்தாக்களாக இருக்கிறார்கள். ராபர்ட் பிராஸ்னின் பல்தசார் அக்ரஹாரத்தில் கழுதியாக இருக்கிறது என்று கூறும் பிரமிழ் கலைஞரை பற்றி கூறுவதையே பதிலாகவும் கூறலாம். இவ்விடத்தில் கருணாநிதியை படைப்பு கோணத்திலிருந்து குறைவுபடுத்தி காட்டுகிறவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அவரது மந்திரிகுமாரியும் பராசக்தியும் வெகுஜன தளத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்திய படைப்புகள். அவற்றுக்கு இணையாக வெகுஜனத்தினரை எட்டக்கூடிய புரட்சிகரத்தை ஜெயகாந்தன் கூட வெளியிட்டதில்லை. ஜெயகாந்தன் செய்தது மலிவு விலை தர்ம பிரச்சாரத்தை தான். கருணாநிதி தளத்துக்கு கீழிறங்கி எழுதுகருவியை கனவிலும் தொட்டதில்லை. மேலும், அடே பூசாரி, முதலில் உன் ஜாதகத்தை கணித்துக்கொள். இந்த கருணாநிதியின் பராசக்தி வசனத்தில் பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே என்ற பாரதியின் தீர்க்க தரிசனம் அபாரமான விடம்பன வடிவம் பெறுகிறது. பெற்று அடிமட்ட பாமர உள்ளங்களில் கூட பாய்ந்து அதிரடி தருகிறது. இப்படி மேலும் பல உதாரணங்களை தர இடம் உண்டு. இது கருணாநிதியின் அரசியலுக்கும் புறம்பாக நாம் காணக்கூடிய எழுத்தியல் விவரமாகும். இப்படி தான் வந்து கலைஞருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் இலக்கியவாதியே அல்ல என்று சொல்பவருக்கு பிரமிழ் கொடுக்கக்கூடிய பதில் இதுவாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து லெனின் பேசும்போது ஒன்று சொன்னார், என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வேண்டியதில்லை, அவருக்கு வந்து என்னது பெரிய பெரிய பீடங்களை ஞானபீட விருது அப்படிங்கிறதான் கொடுக்க வேண்டியதில்லை. தமிழக மக்கள் வந்து அவருக்கு என்ன கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழக மக்கள் அவரை வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்கள் அப்படின்ட்டு. அவர்கள் விரும்பியது ஆட்சி அதிகாரத்தை அல்ல, அவர்கள் விரும்பியது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சமுதாய மாற்றத்தை விரும்பினார்கள். 2 பேருமே 3 பேருமே பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞர், எல்லோருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமுதாயம் சமத்துவமான சமுதாயம் மாற வேண்டும். இந்த சமுதாயம்
ஒரு எல்லோருக்கும் மாற வேண்டும் அப்படிங்கிற கண்ட கனவு இருக்குல்ல, அவர்கள் கண்ட கனவு, அதற்கு வேலை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை தமிழக மக்கள் வழங்கினார்கள். அவர்கள் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த பயணம் முற்று பெறாத பயணம். அந்த பயணத்தை தான் நாமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி, இந்த கலைஞரின் சிறுகதை பூங்கா என்பது வெறும் சிறுகதை அல்ல, அவர் அதை கண்ட கனவு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.